10th வெப்ப இயற்பியலில் திரவ வாயு வெப்ப விரிவை பார்க்க போகிறோம். இது உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவுன்னு 2 கொடுத்துருக்காங்க. உண்மை வெப்ப விரிவுனா டைரெக்டாக சூரியனால் காற்றோ நீரோ வெப்பமாகி விரிவடைகிறது. தோற்ற வெப்ப விரிவுனா நாம் பாத்திரத்தில் வச்சு விரிவடைய செய்கிறது. பாத்திரத்துக்கு ஒரு ஹீட் எடுத்துக்கும் இல்லையா, அதனால தோற்ற வெப்ப விரிவுன்னு கொடுத்துருக்காங்க. பாடத்துலேயே மெயின் என்னன்னாக்கா இந்த 3 விதி தான். பாயில் விதி, சார்லஸ் விதி, ஆவைக்கோட்ரா விதி. பாயில் விதி அவரோட பேர்லேயே வந்துடும், மாறிலி PV. பருமன் அழுத்தம் PVனா, சார்லஸ் டெம்பரேச்சர் வச்சு சொல்லியிருப்பாரு, அதனால கீழே T வரும், பாக்கி ரெண்டுத்துக்குமே மேலே V வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.23 இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஆவைக்கோட்ரா நம்பரு. வாயு 2ஆக சொல்லியிருக்காங்க. இயல்பு வாயு, நல்லியல்பு வாயு. கவர்ச்சி விசையினால இடைவினை புரிகிற அணுவோ மூலக்கூறோ இருந்தால் இயல்பு வாயு. அப்படி இடைவினை புரியாமல் இருந்தால் அது நல்லியல்பு வாயு. நல்லியல்பு வாயு நடைமுறையில் இல்லை. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸ்டேட்மெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடியும். நல்லியல்பு வாயு சமன்பாடு, பொது வாயு மாறிலி சமன்பாடு, இது 2 கேட்பாங்க. இது 2க்குமே சேம் தான் ஆன்சரு. P = RT. பர்ஃபெக்ட் வாயு ரைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.